வெல்கம் டு பிளாக்கி ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல நம்ம ஒரு சாங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் கிளைம் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நிறைய இடத்துல வந்து தேடி பார்த்தோம். நிறைய மக்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இதை பற்றி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக வந்து சொல்லவே இல்லை. காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்டு காப்பிரைட் கண்டென்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ லிரிக்ஸ் பாடினா காப்பிரைட் கிளைம் வருது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி வருது, எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சார்ஜிபிடி கிட்ட இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணலையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜிபிடி கிட்ட கேட்டாலே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாலிசிஸ் என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணோம். எதனால் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதனால் அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளமாக வருது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, மிஸ் பண்ணாம. இதுல சார்ஜிபிடி கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டு என்ன எதனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது, எதனால காப்பிரைட் கிளைம் வருது அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சார்ஜிபிடிட்ட வந்து கேட்டிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டு பாடினா யூடியூப்ல காப்பிரைட் வருமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாட்டு பாடினா அதில் வந்து கவர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. காப்பிரைட் வருமா அப்படின்னா வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது 100% சேஃப் கிடையாது, பட் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க கீழே கிளியராக. என்னென்ன மாதிரிலாம் சாங் போடலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கவர் சாங் போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. யூடியூபுக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஐடி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கண்டென்ட் ஐடி போட்டு வச்சுருப்பாங்கன்னா அந்த கண்டென்ட் ஐடி மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாடுறாலும் இப்போ வந்து ஒரிஜினல் மியூசிக்கு, டோனு, லிரிக்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பார்த்தா அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், வீடியோ பிளாக் ஆகலாம். அது வந்து ரேர் அப்படிங்கிறாங்க. மானிட்டேஷன் ஓனருக்கு வந்து உடனே அந்த இது போயிடும், நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நார்மல் தான், இது வந்து டேஞ்சர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா யூஸ்வலாக ஸ்ட்ரைக் வராது, கிளைம் மட்டும் வரும். ஸ்ட்ரைக் வராது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ட்ராக் ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் இல்லீகல் அப்லோட் பண்ணினா, அது வந்து ட்ராக் இல்லீகலாக அப்லோடு போட்டால் வந்து காப்பிரைட் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி பிளாக் ஆர் ரிமூவ் ரிக்வஸ்ட் போட்டால், நம்ம வந்து அவங்கள வந்து வீடியோ வந்து ரிமூவ் ரிக்வஸ்ட் போட்டால் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவர் வந்து மூவி பிஜிஎம் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் அப்லோட் பண்ணினா, அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்லோட் பண்ணனா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் சிங்கிங் அது வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம பாட்டு லிரிக்ஸ் பாடி போட்டால் கூட வந்து ஸ்ட்ரைக் வரும். அது வந்து ரேராக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து சேஃபாக யூடியூப்பில் கவர் சாங் போடுறது ட்ரிப்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரிஜினலாக இல்லாமல் ஃப்ரீ லைசன்ஸாக சாங் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்கல்ல சாங்ஸ், இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன சொல்றதுன்னா, அது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சாங்ஸை வந்து என்ன சொல்றதுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடும்போது திஸ் இஸ் எ கவர் சாங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ரைட்ஸ் பிலாங் டு த ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சாங் வந்து ஒரிஜினல் கிரியேட்டரே சேரும், நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லி சிமிலர் பிஜிஎம் அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து ஓவராக வந்து சிமிலர் பிஜிஎம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிஜிஎம் வந்து அவாய்ட் பண்ணணும். அது வந்து சொல்லியிருக்காங்க. மானிட்டேஷன் வேணும்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், மானிட்டேஷன் வேணாம்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக அதில் சொல்லியிருக்காங்க. கவர் சாங் அப்லோடு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் வந்தாலும் வீடியோவோடும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மானிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா யூடியூப் மியூசிக் பாலிசியை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் மியூசிக் பாலிசியை செக் பண்ணிட்டு தான் நம்ம சாங்ஸ் எல்லாம் அப்லோடு போடணும். சில சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து கவரப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸே பண்ணக்கூடாது, காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் உடனே வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால அந்த சாங் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கப்புறம் என்ன கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சிடு சிடு என்றாலும் சாங் காப்பிரைட் வருமா, லிரிக்ஸ் மட்டும் பாடி அப்லோடு போடலான்னு இருக்கேன் சேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கோம். அதுக்கு வந்து ரிட்டன் மெசேஜ் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிபிடியில் வந்து பாருங்க, அது ஃபுல்லாக வந்திருக்கு. மச்சான் சிடு சிடு என்றாலும் சாங் லிரிக்ஸ் மட்டும்
படித்து அப்லோட் பண்ணால் காப்பிரைட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டா மச்சான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கு ChatGPT. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸுக்கும் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா கண்டென்ட் ஐடி வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. இப்போ லிரிக்ஸ் மட்டும் படித்தாலும் காப்பிரைட் கிளைம் வருமா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா சாங் லிரிக்ஸ் மற்றும் டியூன் இரண்டும் காப்பிரைட் ப்ரொடெக்ஷனுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அந்த சாங்கோட லிரிக்ஸும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கண்டென்ட் கிளைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டியூன் இல்லாமல் போட்டாலும் அதை ரீட் பண்ணாலும் அப்படின்னாலும் அது வந்து கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து நம்ம வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்லும்போது வேணா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கிளைமும் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூடியூப்லேயே மேனுவலாக காப்பிரைட் கிளைம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபுல்லாக லிரிக்ஸை ரீட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது. அந்த சாங்கோட டைட்டில் ப்ளஸ் லிரிக்ஸ் சேர்த்து போடக்கூடாது. பேக்ரவுண்டில் ஒரிஜினல் டியூனை யூஸ் பண்ணக்கூடாது. இது 3 கிளைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சேஃபாக அப்லோட் பண்ணுற வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங்கோட நான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த சாங்கோட ஃபுல் மீனிங் அது வந்து லிரிக்ஸை ஃபுல்லாக படிக்காமல் 1 to 2 வேர்ட்ஸ் படித்து அது மூலியமா நம்ம சொல்றது. இப்போ வந்து ஒரு பாடல் வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்றாங்க, இதுல வந்து மென்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த பாடல் வந்து காதல் ஃபீலிங்கை சொல்லுது, சில லைனான மீனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த சில லைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா லிரிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் 2 ஸ்டோரி வெர்ஷன், ஒரிஜினல் லிரிக்ஸ் வரக்கூடாது, டியூன் கூட அவாய்ட் பண்ணணும். அந்த ஒரிஜினல் லிரிக்ஸே வராமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிரிக்ஸை படிக்கணும்னா பட் காப்பிரைட் அவாய்ட் பண்ணணும். அந்த அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழிதான், 2 செகண்டுக்கு குறைவா ஒவ்வொரு லைனும் வேற மாதிரி சொல்லு, அந்த ஒவ்வொரு இதுவும் அந்த வேற லைனா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு லிரிக்ஸையும் கண்டினியூஸா படிக்க கூடாது. டியூன் எக்ஸாக்ட் அது வந்து இமிட்டேட் பண்ணக்கூடாது. அது வந்து ரிட்டன் வந்து இமிட்டேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது கமெண்ட்ரி ஸ்டைலில் அது வந்து என்ன சொல்கிறதுன்னா மிக்ஸ் பண்ணி, இப்போ வந்து ஒரு லிரிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வேற லிரிக்ஸாக பாடுனா அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன லைன்ஸும் நம்ம வீடியோஸும் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து அந்த லிரிக்ஸ் பாடாம அதுக்கான என்னென்னலாம் சொல்லியிருக்க அந்த லைன்ல அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து காப்பிரைட் கிளைமும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராமல் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேலும் தகவலுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஃபுல்லாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவோம்.